பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமீன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் தோத்திரங்களும் வாழ்த்துக்களும். கர்த்தர்தாமே நாம் இன்று தியானிக்க இருக்கிற வார்த்தைகளோடும் வசனங்களோடும் கூட இருந்து நம்மை வழிநடத்தி செல்வாராக. இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஞானப்பாடல் 60ஆம் ஞானப்பாட்டு, யாரை நான் புகழ்வேன். இந்த பாடல் நம் முன்னே பல கேள்விகளை வைக்கிறது. யாரை நான் புகழ்வேன்? யாரை நான் அறிகிறேன்? யார் நான் நிற்கும் கண்மலை? யார் என் திட நம்பிக்கை? இவ்வாறு பல கேள்விகள் நம் முன்னே. வேதாகமத்தில் சங்கீதம் 24:8 தாவீதும் இதே போன்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அதற்கு அவரே பதிலும் அளிக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கடவுளே தான் யார் என்பதை மோசேக்கு விளக்குகிறார். நான் ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும் யாக்கோபின் கடவுளுமாகிய உன் பிதாக்களின் கடவுள் என்று தன்னை மோசேவுக்கு சுட்டிக்காட்டுகிறார். மேலும் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்னை அனுப்பினது யார் என்றும் அவரது நாமம் என்ன என்று இஸ்ரவேலர் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வது என்று மோசே கடவுளிடம் கேட்டபொழுது கடவுள் சொல்கிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்று மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். பொதுவாக நாம் எல்லோருமே நான் யார் என்று நம்மை நாமே கேள்வி கேட்பது இல்லை. அதற்கு பதிலாக நீங்கள் யார்? நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் யார் என்னை குறித்து கேள்வி எழுப்ப என்று பிறரையே நாம் குற்றவாளிகளாக்க விரும்புகிறோம். இப்படி பேசுவது சரிதானா என்று கூட நாம் யோசிக்க மறந்து விடுகிறோம். நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமெனில் நம்மை நாமே கேள்விகள் கேட்டுக்கொள்வதும் நம்மை நாமே சோதித்து பார்த்து கொள்வதும் மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. இயேசுவிடம் நம்மை ஒப்புக்கொடுத்து சிலுவையில் இயேசு சொன்ன, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே என்ற சிலுவை மொழியையும் சிந்தித்து வாழ்ந்தால்தான் நாம் யார் என்பதையும் பிறர் யார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். யார் என்ற கேள்விக்கு வேதாகமம் பல இடங்களில் நமக்கு பதிலளிக்கிறது. அவற்றுள் சிலவற்றை நாம் இங்கு பார்ப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நமக்கு சொல்கிறது, அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியற்றவன் என்று குறிப்பிடுகிறது. யோவான் 1:29 இயேசுவை பார்த்து யோவான் ஸ்நானகன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தெய்வ ஆட்டுக்குட்டி என்கிறார். யோவான் 1:34 இவர் தெய்வகுமாரன் என்று உறுதிப்பட இவர் யார் என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறார். அப்போஸ்தலர் 22:8 சவுல் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று. அதற்கு ஆண்டவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்கிறார். யோவான் 19:14 பிலாத்து யூதர்களை பார்த்து, இதோ உங்கள் ராஜா என்கிறார். இயேசுவின் சிலுவைக்கு மேலே நசரேயனாகிய இயேசு யூதர்களுடைய ராஜா என்று பிலாத்து எழுதி வைக்கிறார் என யோவான் 19:19 நமக்கு குறிப்பிடுகின்றது. அன்புக்குரியவர்களே, நமக்கு மீட்பு கொடுப்பது யார்? நம்முடைய பாவத்தை நீக்குவது யார்? பிசாசிடமிருந்து விடுதலை தருவது யார்? நம்மை மோட்சத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது யார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில், உலக இரட்சகராகிய இயேசு ஒருவர் மட்டுமே. அவரால் மட்டுமே நமக்கு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் விடுதலையையும் மோட்சலோகத்தில் சமாதானத்தையும் தர முடியும். எனவே அவரை நன்கு அறிந்து கொள்ள நமக்குள் இருக்கும் நான் என்ற அகந்தையை, ஆணவத்தை, அசட்டையை எடுத்து போடுவோம். நாம் இதுவரையில் ஆலயமாக மாறாமலும் செயல்படாமலும் இருப்பதற்கு ஒரே காரணம் இந்த நான் என்கின்ற ஆணவமே. எனவே இந்த தவக்காலத்தில் இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். பிறரை குறித்து கோணலாய் சிந்திக்காதபடி நம்மை நாம் நேசிப்பதைப் போல பிறரிடத்திலும் முழுமையான அன்பு செலுத்துவோம். தேவ ஆட்டுக்குட்டியாக ஏற்றுக்கொண்டு முழு மனமாற்றத்துடன் வாழ நம்மையே அவர் சிலுவை அண்டை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு விரும்பாத பாவ பழக்க வழக்கங்களை விட்டொழிப்போம். நாம் இயேசுவையே புகழ்வோம், அவரையே நித்தமும் வாஞ்சிப்போம். ஆமீன்.